Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. அண்மை செய்தி. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கிய சட்டங்களை எதிர்க்கும் மனு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாளையங்கோட்டை வெங்கடாச்சலபதி தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு முரணாக சட்டப்பிரிவுகள் உள்ளதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன? நீதிமன்றத்தின் உத்தரவின் முழுமையான சாராம்சம் என்ன? அதாவது சட்டமன்றத்தில் 10 மசோதாக்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்த மசோதாக்கள் அது திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடி அதன் மூலம் உத்தரவு பெறப்பட்டது. அதில் ஒரு மசோதா தான் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது தொடர்பான ஒரு தீர்மானமாகும். இதே தீர்மானம் தமிழக தரப்பில் நிறைவேற்றப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது பாளையங்கோட்டை நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாசலபதி என்பவர் உயர்நீதிமன்ற பொதுமனு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தான் இந்த சட்டப்பிரிவுகள் பல்கலைக்கழக மானிய குழு விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளதாகவும் இதனை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் எதற்காக இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன என்பது குறித்த தீர்க்கமான காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை என்றும், அதேபோன்று துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரம் சட்டமன்றத்திற்கா, அமைச்சரவைக்கா, இல்ல மாநில அரசு நிர்வாக தலைவரான ஆளுநருக்கா என்பது குறித்து முழுமையான விவரங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருதரப்பிலும் வாதங்கள் பெரிய அளவு வாதங்கள் முன்வைக்கப்படவில்லை. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட விடுமுறை கால நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அமர்வு இந்த வழக்கில் அடுத்த வாரத்துக்குள் பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். வேதவள்ளி, துணைவேந்தர் நியமன அதிகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.